மக்கள் இந்த குர்ஆனுடைய தஃசீர்ல தான் பதிவு செய்கிறாங்க. ஜனநாயக நாட்டில் ஒவ்வொரு குடிமகனும் ஓட்டு போடுவது இஸ்லாத்துடைய சட்டத்தின்படி சாட்சி சொல்றதுக்கு உண்டான சமம். எப்படி பொய் சாட்சி சொல்வது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்டிருக்குதோ அதே மாதிரி தகுதி இல்லாத நபர்களுக்கு இவர் என்னை ஆளுவதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லி சாட்சி சொல்வதும் ஹராம். நான் சாட்சி சொல்வதற்கு எனக்கு வாய்ப்புகள் இருந்தும் நான் சாட்சி சொல்லாம விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். ஒரு சத்தியம் நாட்டில் ஒரு சத்தியமான விஷயத்தை மக்களுக்கு முன்னாடி கொண்டு வருவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பை நான் பயன்படுத்தி என்னுடைய சாட்சியை நான் பதிவு செய்யணும். ஆனால் நான் அதை பதிவு செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னா அதுக்கு அல்லாட்ட பதில் சொல்லணும். அதனாலதான் இன்றைய சூழ்நிலைகள்ல ஓட்டு போடுவது இஸ்லாம் சாட்சி சொல்வதற்கு இணையாக சொல்வதனால இந்த இடத்துல நாம் சில விஷயங்களை கவனத்துல வச்சுக்கணும். முதலாவதாக எந்த கை விரல்ல மைப்படுதோ அதே கை விரல்ல தான் நம்ம அத்தகையாத்துல உயர்த்தணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வணக்கத்துக்குரியவன் வேற யாரும் இல்லைன்னு. அதே கை விரலை காமிச்சு தான் நம்ம சாட்சி சொல்றோம். என்னை ஆளுவதற்கு இவர் தகுதியானவர்னு சொல்லி சாட்சி சொல்றோம். அதனால நம்ம யாரை பார்த்து சாட்சி சொல்றோமோ அவங்க அல்லாஹ்வுக்கு பயந்து நாம் சாட்சி சொல்வது நம்முடைய கடமை. சூழ்நிலைகளை கவனத்துல கொண்டு அல்லாஹ்வுடைய சட்டத்திட்டங்கள் இந்த பூமியில் நடைபெறுவதற்கு யாருடைய ஆதரவு கிடைக்குமோ அவங்கள நாம் தேர்ந்தெடுப்பது நம்முடைய கடமை. அதே நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்த ஒரு துஆவையும் நம்ம ஓத கடமைப்பட்டிருக்கோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம லா துஸல்லி அலைனா, எங்கள் மீது சாட்டி விடாதே பி துனூபினா, நாங்கள் செய்யக்கூடிய பாவங்களின் காரணமாக மல்லா யர்ஹம்னா வலா யஹாஃபுக ஃபீனா, எங்கள் மீது இரக்கமே காட்டாத கொடூரமான ஆட்சியாளர்களை எங்க மேல கொண்டு வந்து வச்சு எனக்கு அலாபம் கொடுக்கிறார்கள். அதே மாதிரி வலா யஹாஃபுக ஃபீனா, உன்னை வணங்குவதற்கு தடையாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை என் மீது கொண்டு வந்து வச்சு கியாமத்து நாள்ல நீ என்னை ஏன் வணங்கல அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வே கேள்வி கேட்கிற மாதிரி சூழ்நிலைகளில் நம்ம போயிடக்கூடாது. அதனால படைப்பாளர்களுக்கு அல்லாஹ்வை வணங்குவதற்கு நாம் எவ்வளவு தூரம் முயற்சி செய்யறோமோ அதே போல அல்லாஹ்வை வணங்குவதற்குண்டான மாஹூலை உருவாக்குவதற்கு நம்ம முயற்சி செய்ய கடமைப்பட்டிருக்கிறதுனால இதுவாக அதிகமாக ஓதிக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துடைய பாதையில் அதிகமாக ஓதுவதுவா ஹஸ்புனல்லாஹ் நிஅமல் மௌலா நிஅமல் வக்கீல் நிஅமல் நஸீர். அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவன் தான் சிறந்த முறையில் பாதுகாக்கக்கூடியவன், அவன் தான் எங்க எல்லோருடைய பொறுப்பை எடுத்திருக்கிறான் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. இன்னும் ஒரு பொறுப்பை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. மதீனா மக்கால இருந்து தாய்நாட்டை விட்டு வெளியில போறாங்க. அவங்க சொந்த வேலை கிடையாது, சொந்த ஆதரவு கிடையாது, அரவணைக்கு யாரும் கிடையாது. ஒரு இடத்துல ஒரு இலைப்பாறுவதற்கு கூட ஒரு ஜான் பூமி கூட அவங்களுக்கு சொந்தம் கிடையாது. 13 நாட்கள் பிரயாணம் பண்ணி போறாங்க பாலைவனத்துக்கு. ஒரு 500 கிலோமீட்டர் கிராஸ் பண்றதுக்கு 13 நாள் ஆகுது ஹிஜ்ரத்துடைய பயணம். 13 நாளுமே அந்த பாலைவனத்துடைய வெயில்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா ஓதுன துவா அல்லாஹும்ம அதுகில்லி முதகல சிதுகி, ஒரு நல்ல புகழ் இடத்தை தங்கும் இடத்தை எனக்கு தயாரித்து கொடு. அதே மாதிரி எந்த பூமிக்கு நான் போறனோ அந்த இடத்துல உன்னுடைய சட்டத்திட்டங்கள் நடைபெறுவதற்கு என்னையும் காரணமா ஆகி அந்த இடத்துல அல்லாஹ்வை வணங்குவதற்கு தகுதியான பூமியாக அது மாறணும். அது மாறுவதற்கு என்னை ஒரு தகுதி காரணமாக ஆக்கிக்கொடு இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அதனால இந்த துவாக்களை நாம் இன்று கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா நமக்கு எந்த வாய்ப்புகளை கொடுத்தாலும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நீதமான சாட்சியை நாம் சொல்லுவோம். அதே சாட்சியை அத்தகையாத்தில் அல்லாஹ்வின் பக்கம் உயர்த்தி யா அல்லாஹ் எங்களுடைய முயற்சியை நாங்கள் செய்துவிட்டோம், எங்களுக்கு நல்ல ஆட்சியாளர்கள் கொடு என்பது அத்தகையாத்தில் நாம் துவா செய்வோம். எல்லாம் அல்லாஹ் போதுமானவனாக இருக்கிறார்.